நிகழ்ச்சியோட நோக்கத்தை வந்து சுருக்கமாக சொல்லிடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து குழந்தைகளுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம், தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறோம். பல ஊர்களில் பல நிலங்களில் என்னை பொறுத்தவரை என்னை அறிஞ்சா எல்லாருக்கும் தெரியும், நிலங்களை நோக்கி நிலங்களில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நோக்கி பயணிச்சுட்டே இருக்கிறோம். நிலங்கள் சார்ந்து நிறையா இயங்கிட்டு இருக்கோம். பல்வேறு நிலங்களில் பலதரப்பட்ட குழந்தைகளை வந்து பார்த்து அவங்களுக்கான நிகழ்ச்சிகள் பண்ணுறோம், குழந்தைகளுக்கான கலையிலக்கிய கொண்டாட்டம் நடத்துகிறோம், சிறார் இலக்கியங்களை பற்றி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே ஓகே. ஆனால் அப்படியான சூழலில் ஒரு நாளில் வந்து எனக்கும் அண்ணன் விஷ்ணுமோகன் சாரனுக்கும் ஒரு உரையாடல் நடந்துச்சு. அந்த உரையாடல் இருந்து தான் வந்து அந்த உரையாடல் என்ன நடந்துச்சு அப்படின்னா, தொடர்ந்து இப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். சிறார் இலக்கியம் ஒரு பக்கம், பெரியவங்களுக்கான இலக்கியம் ஒரு பக்கம், அரசியல் ஒரு பக்கம், இப்படின்னு தனித்தனியாக பிரித்து போயிட்டே இருக்குது. ஆனால் வந்து இது வந்து இன்னும் சிறார் இலக்கியத்தில் ஒரு குழு இயங்கிட்டு இருக்கு, பெரியவங்களுக்கான இலக்கியத்தில் ஒரு குழு இயங்கிட்டு இருக்கு, பெரியவங்களுக்கான அரசியலில் ஒரு குழு இயங்கிக்கிட்டே இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் ஒரே புள்ளியில் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியுமா? அப்படி நிப்பாட்டினா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும்? குறிப்பாக சிறார் இலக்கியங்களில், சிறார் அரங்குகளில் சிறார்களை மையப்படுத்தி மட்டுமே பேசப்படுது. ஆனால் சிறார் இலக்கியங்களை பெரியவங்க ஏன் பேசுறது கிடையாது? சிறார்களை சுற்றி இருக்கக்கூடிய அரசியலை இல்லது சிறார்களை வழி நடத்தக்கூடிய அல்லது சிறார்களுக்கான வாழ்க்கையை நெறிப்படுத்தக்கூடிய அரசியல் சூழலை ஏன் பெரியவங்க சிறார்கள் மட்டுமே பேசக்கூடிய சூழல் ஏன் இங்கே இருக்குது? அது பெரியவங்களும் உருப்படியாக பேசுகிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஒவ்வொரு குழுவாக பிரிஞ்சுருக்கிறோம். அது அரசியல் குழுக்கள்லேருந்து ஆரம்பித்து இலக்கிய குழுக்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே தான் இப்படி சின்ன சின்னதாக போயிட்டு வந்து பல குழுக்களாக இயங்கிட்டு இருக்கிறோம். அது எல்லாத்தையும் ஒரே புள்ளியில் இணைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசிச்சப்போ தான் இந்த புத்தக பேச்சுன்னு ஒன்று பண்ணுவோம், இதுலேருந்து நம்ம தொடங்குவோம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரியவர்களுக்கான இலக்கியம் பெரியவர்கள் மட்டுமே பேசப்படுது, பெரியவர்களுக்காக எழுதக்கூடிய புத்தகங்களை பெரியவர்கள் பேசுகிறாங்க. ஆனால் அதே இடத்துல பெரியவர்கள் புத்தகத்தையும் சேர்த்து ஒரு சிறார் புத்தகம் பேசப்பட்டா என்ன? அது பெரியவங்களே பேசட்டும், கேட்குறவங்க பெரியவங்களே கேட்கட்டும். இப்படியான ஒரு முயற்சியை வந்து பண்ணலாமா அப்படின்னு எப்போ நாங்கள் பேசினோம்னா 2019 இறுதியில் பேசணும். நம்ம உடனே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எப்படி பிளான் பண்ணோம்? மாதத்துக்கு ஒன்று பண்ணலாம், அவ்வளோ சிறார் புத்தகம் வருது, அவ்வளோ பெரியவங்க புக்கு வருது, மாதம் நீ ஒரு 5 புக்கு படி, நான் ஒரு 5 புக்கு படிக்கிறேன், அப்படி இப்படின்னு கொண்டு போகலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் லாக்டவுன் வந்துச்சு, இந்த பேச்சோட நின்றுச்சு. அப்போ லாக்டவுனுக்கு பிறகு அதுக்கப்புறம் ஒரு 3 நிகழ்ச்சிகள் பண்ணோம். 3 நிகழ்ச்சிகளுமே வந்து இதே பேட்டர்ன் தான். ஒரு 2 பெரியவங்களுக்கான புத்தகம், ஒரு சிறார் புத்தகம் அப்படிங்கிற கான்செப்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக அரசியல் பேசக்கூடிய பெரியவங்களோட புத்தகத்துக்கு மத்தியில் அதே அளவுக்கு அரசியல் பேசக்கூடிய சிறார் புத்தகங்களை உள்ளே கொண்டு வந்தோம். இது வந்து தேவையாப்பட்டுச்சு. என்னோட பயணங்களில் நான் பார்த்து ஆதங்கப்படக்கூடிய விஷயங்கள் பல இருக்குது. அதில் வந்து சின்ன சாம்பிள் என்னன்னா, மிகப்பெரிய வாசிப்பாளராக இருப்பாங்க. அவங்க வாசித்து அவங்க பேசுகிற விஷயங்கள்லாம் வந்து உட்காந்து கேட்கும்போது நமக்கு வந்து என்ன இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவங்கக்கிட்ட அப்படின்னு. அதே நேரம் மிக சிறந்த அரசியல் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டில் கிட்டத்தட்ட 3500க்கும் மேலே ஒரு லைப்ரரி, புத்தகத்தோட லைப்ரரி வச்சுருந்தார். ஆனால் அவர் வந்து ஒரு ஆதங்கப்பட்டுக்கிட்டே இருந்தார், என்னோட பேரன் வந்து புத்தகங்களே வாசிக்க மாட்டேங்கிறான், இந்த லைப்ரரிக்குள்ளேயே வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நான் சிம்பிளாக ஒரே கேள்வி கேட்டேன், நீங்கள் எத்தனை சிறார் இலக்கியங்கள் புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது 0. உங்கள் லைப்ரரி 3500க்கு மேலே புத்தகம் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, உங்களோட லைப்ரரியில் எத்தனை சிறார் புத்தகம் இருக்குது? 0. அப்புறம் எப்படி உங்கள் பேரண்ட் லைப்ரரிக்குள்ளே வருவாங்க? அப்படின்னு கேட்டுட்டு அடுத்தது சொன்னேன், இதுதான் நீங்கள் படுற ஆதங்கத்துக்கான பதில். இப்போ அவ்வளோ புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய அந்த நண்பர்கிட்ட, வயதில் மூத்தவர் தான் அந்த நண்பருக்கு, அவரோட நூலகத்தில் 3500க்கு மேலே புத்தகம் வச்சிருக்கேன்னு பெருமைப்படக்கூடிய ஒரு நூலகத்தில் ஒரு சிறார் இலக்கியம் கூட இல்லை. குறிப்பாக அவர் சார்ந்த அரசியல் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய அதை ஒட்டி வந்த சிறார் இலக்கியம் கூட இல்லை. அப்போ இதை நம்ம எப்படி பார்க்கறது? அந்த புள்ளிகள்லாம் வந்து யோசிச்சு தான் சரி இப்படியான ஒரு நிகழ்ச்சியை நம்ம முன்னெடுப்போம் அப்படிங்கிற புள்ளியில தான் வந்து இப்படி புத்தக பேச்சு அப்படின்னு சொல்லி சிறார் இலக்கியத்தையும் உள்ளடக்கிய ஒரு நிகழ்ச்சி வந்து பண்ணணும். அதில் புத்தக தேர்வுங்கிறது வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயமா பட்டுச்சு எங்களுக்கு. எந்த மாதிரி புத்தகத்தை வந்து நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னா, கண்டிப்பாக
புத்தக வாசிப்பு, இலக்கியம், அரசியல் இதெல்லாம் ஒரே புள்ளியில் ஒரே நேர்கோட்டில் ஒன்று பின்னி பிணைஞ்சது தான். அதில் வந்து மாற்றுக்கட்டே கிடையாது. அரசியலை தவிர்த்து விட்டு இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ ஸ்ட்ராங்காக அரசியல் பேசக்கூடிய இலக்கியங்களுக்கு மத்தியில் அதே அளவுக்கு அரசியல் பேசக்கூடிய சிறார் இலக்கியங்களும் பேசு பொருளாக மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் இந்த புத்தக பேச்சு நிகழ்ச்சி. இப்போ வந்து நாங்கள் வந்து 4வது நிகழ்ச்சியில் இருக்கிறோம். இது 4வது நிகழ்ச்சின்னு போன மாதம் இதை பற்றி இந்த நிகழ்ச்சி ஒன்று பண்ணலாம், ஏன் இந்த வருஷத்தில் வந்து இந்த இவ்வளோ புக்கு வந்திருக்கு, இந்த புக்கில் எதெல்லாம் எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசுகிறப்ப என்னடா வருஷத்துக்கு ஒன்றா அப்படின்னு அடுத்த பேச்சு வந்துச்சு. இல்லை உருட்டி புரட்டியாச்சு, இனிமேல் வருஷத்துக்கு 5 பண்ணிடுவோங்கிற முடிவோட 4வது நிகழ்வை மீண்டும் முதல் நிகழ்வாக தொடங்கியிருக்கிறோம். ஏன் இந்த 5 புத்தகங்கள்? அது வந்து மிக முக்கியமான பார்வையாக எனக்கு பட்டுச்சு. 2026 வந்திருக்கக்கூடிய இந்த 5 புத்தகங்களும் 2026 ஆரம்பித்து மார்ச் எண்டில் இருக்கும் இந்த 3 மாதத்தில் என்னளவில் நான் பறந்துபட்டு இன்னொரு 10-15 புக்கு வாசிச்சிருக்கிறேன். அவங்கவுங்க தளத்தில் நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கிறாங்க. ஆனால் நான் வாசித்த வரைக்கும் இந்த 5 புத்தகங்களையும் வந்து எடுத்தே ஆகணும், வச்சே ஆகணும், ஒரு நிகழ்ச்சி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சூழல் ஏன் உருவானுச்சு அப்படின்னா, இந்த 5 புத்தகங்களும் பேசக்கூடிய கரு அது யதார்த்தமாக பல புத்தகங்கள் வாசித்தாலும் யதார்த்தமாக 5 புத்தகங்களும் பெண்கள் எழுதின புத்தகமாகவே இருக்குது. அதில் ஒரு புத்தகம் மட்டும் விஷ்ணுமோசன் எழுதியிருக்கிறாரு. 4 புத்தகங்கள் வந்து பெண்கள் எழுதின புத்தகமாகவே மாற்றினுச்சு. ஆனால் அது வந்து யதார்த்தமாக அமைஞ்சது. ஆனால் அது ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமா எனக்கு பட்டுச்சு. ஏன்னா இவ்வளோ குறிப்பாக வந்து ஆலிஸ் எழுதின ஒரு கற்றை மைய புத்தகம் வாசிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஃபோன் போட்டு. காலைல 7:30 மணிக்கு ஏந்திரிச்சு, நீங்கள் எடுத்த அடுப்பில் ஏந்திரிச்சிங்களான்னு தான் கேட்டேன். ஏன்னா அப்படி அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங்காக ஒரு சிறுகதைக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியும். குறிப்பாக இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னன்னா, இந்த 5 புத்தகங்கள் அதை எழுதின 5 எழுத்தாளர்களுமே ஏதோ ஒரு வகையில் தொடர்ந்து சிறார்களுக்கான பங்களிப்போட இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து இப்போ ஆலிஸும் அமுதா செல்வியும் பார்த்தோம்னா அவங்க இதுக்கு பெரியவங்களுக்கான புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடி சிறார் இலக்கியம் தொட்டுட்டு தான் இங்கே வராங்க. அவங்க அமுதா செல்வியோட புயலுக்கு பின் புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம். புயலுக்கு பின் புத்தகத்தும் ஒரு சிறார் நாவல், ரொம்ப அட்டகாசமான நாவல். அதோட காட்சிகளை நம்ம பார்க்கும்போது அவ்வளோ அருமையான ஒரு புத்தகம். அதே மாதிரி ஆலிஸோட சேற்று நாய்க்குட்டி, அது அதோட முதல் பிரதியை நான் தான் படித்தேன். முதல் பிரதி இல்லை, பிரிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே PDF அனுப்பிச்சிருந்தாங்க. படிச்சுட்டு நான் சொன்னேன் இப்படிலாம் கொஞ்சம் சேஞ்ச் ஓவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் பிறகு பார்த்தோம், புக்காக வந்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா அது பயங்கர அமேசிங்காக இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த சேற்று நாய்க்குட்டி புத்தகத்தை அனிமேஷனாக மாற்றி இணையத்தில் விடுவோம்னு சொல்லியிருக்கேன். அப்போ கூட அவங்களுக்கும் எனக்கும் ஒரு வாக்கம் வர வந்துச்சு. நீங்கள் என்ன தோழர் புத்தகத்தை பற்றியும் பேசுகிறீங்க, இணையத்தில் அனிமேஷனாக விடணும்னு சொல்லி பேசுகிறீங்க, அனிமேஷனுக்கு எதிராக தான் நம்ம நிற்கணும். அப்படிலாம் கிடையாது. மாறி வரும் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி குழந்தைகளை நம்மளை நோக்கி இழுக்கணும் அப்படின்னா அனிமேஷன் முக்கியம்னு சொல்லி அவங்ககிட்ட பேசியிருக்கேன். சேற்று நாய்க்குட்டி விரைவில் அனிமேஷன் கொண்டு வரணும். அந்த புள்ளியில் அதே மாதிரி பிரியா, விஷ்ணுமோசனோட இணையர், அவர் ஆக்சுவலாக விஷ்ணுமோசன் இன்னைக்கு தவிர்க்க முடியாத காரணத்தால் வர முடியல. கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக பிரியா வந்து குழந்தைகள் மத்தியில் செயல்பட்டு இருக்கிற விதத்தை வந்து தொடர்ந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அது ஒவ்வொரு கட்டமாக வந்து தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு போன வாரம் வந்து இதயாரங்கில் ஒரு மீட்டிங் நடந்தப்போ பிரியாவோட ஆம்பிஷன் என்னன்னு கேட்கும்போது, இந்த அரசாங்கத்தில் குழந்தைகள் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு இடத்துல நான் சீக்கிரம் டீம் லீடராக ஆகணும், அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும், ஒரு வருஷத்துக்கு 10,000 குழந்தைகள் சந்திக்கணுங்கிற மாதிரியான ஒரு எய்ம் வச்சுக்கிட்டு அவங்க ஒரு பயணத்தை வந்து தொடங்கியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்போ குழந்தைங்களோட அவங்க வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் மதிமகளா தெரியும். இங்கே வந்து எழுத்தாளர் மதிமகள். ஆனால் எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் தங்கை தீபா, அவ்வளோதான். தீபா யார் அப்படின்னா, சமீபத்தில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ்ச்செல்வன் அவர்களோட மருமகள். இந்த அடையாளம் விரைவில் மாறி தீபா மதிமகளோட மாமனார் வந்து தமிழ்ச்செல்வன் வரட்டும். அந்த அளவுக்கு வந்து, ஆனால் அவங்க எழுதியிருக்க புத்தகத்துலேயும் அதுதான், அவ்வளோ கண்டென்ட் இருக்குது. அவங்ககிட்டையும் புத்தகம் படிச்சுட்டு அவங்களுக்கும் ஃபோன் பண்ணி பேசும்போது அதுதான் சொன்னேன், ரொம்ப நுட்பமாக இருக்குது கதைகள். குறிப்பாக இந்த மிஷின் வாங்குற சமைக்கிற மிஷின் வாங்குறப்ப ஒரு குடும்பம் எப்படி வந்து நடக்கும், அது என்னால் யோசிச்சு பார்த்தா அது வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு குடும்பத்துக்குள்ளே சமைக்கிறதுக்காக ஒரு மிஷின் வாங்குறதுக்காக ஒரு பெண் வந்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த குடும்பம், குறிப்பாக மாமியார்கள்
வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த மிஷினே தேவையில்ல, எதுக்கு சமைக்கிறதுக்கு மிஷினு அப்படின்னு சொல்லும்போது இல்லை அதை பிடிவாதமாக நான் வாங்கி ஆகணுங்கிற அந்த இடத்துக்கு நகர்த்த வேண்டிய தேவை இருக்கு இல்லையா இங்கே, அது வந்து ரொம்ப அருமையான பல விஷயங்களை வந்து சொல்லிச்சு. அடுத்ததாக வந்து அருள்மொழி அக்கா சொல்லவே வேண்டாம். அவங்களோட உரைகள் நான் அவங்ககிட்டே சொல்லியிருக்கேன், வாக்கிங் போகிறப்போ நம்ம கேட்கக்கூடிய உரைகளில் பலதரப்பட்ட உரைகள் கேட்டுகிட்டே இருப்போம். அதில் அருள்மொழி அக்கா உரையெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உடனே கேட்கக்கூடிய ஒரு ஆள் நான். அந்த புள்ளியில் அதெல்லாம் மீறி அவங்க குழந்தைகளோட இருந்த தருணங்களை அப்பப்போ நான் பார்த்துருக்குறேன். அப்பப்போ நான் பார்த்துருக்குறேன். அது வந்து எவ்வளோ நுட்பமாக வந்து குழந்தைகளை நம்ம அணுக வேண்டிய தேவை இருக்குது. குழந்தைங்களுக்கு அரசியலையும் சமூக நீதியும் சமத்துவத்தையும் நம்ம எப்படிலாம் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. நிறைய உரையாடி இருக்கும். இங்கே என்ன சிக்கல் இருக்குது உண்மையுமே நான் அவங்க கூட இருந்தப்போ ஒரு காட்சியெல்லாம் வந்து விவரித்து சொன்னேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பாடம் அது, எப்படி நமக்கு முன்னாடி இருக்கிறவங்க எவ்வளோ நுட்பமாக அதை வந்து அணுகுறாங்க, நம்ம அதை விட நுட்பமாக நம்ம அணுக வேண்டிய தேவை இங்கே இருக்குங்கிறதெல்லாம் வந்து தொடர்ந்து கற்றுக் கொடுத்துட்டே இருக்கிறாங்க அருள்மொழி அக்கா. இவங்க எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக நிகழ்ச்சி தொகுப்பாளையை பற்றி சொல்லி ஆகணும். தொடர்ந்து எனக்கு ஒரு 2 வருடமாக தான் கொஞ்சம் நெருங்கி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆயிஷா கதைக்காரி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அவங்க கதை சொல்லலை வந்து தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. இன்னும் வாய்ப்புகள் அவங்கள நோக்கி அதிக அளவில் வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன், நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த பெயர் தான் காரணமாக இருக்கும். அதுலேருந்து நம்ம கடந்து கை கோத்து கூட்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. ஆனால் நான் தொடர்ந்து பார்த்துருக்குறேன் அவங்களோட கதை சொல்கிற விதம், அவங்க தன்னை தகவமைச்சுக்கிறதுக்காக அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து அவங்க எப்படிலாம் நகர்றாங்க, எவ்வளோ முயற்சிகள் எடுக்கிறாங்க அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அந்த வகையில் ஆயிஷாவுக்கும் நன்றியும் வருகிறவர்களும் சொல்லிக்கிறேன். அடுத்து இதுக்கு முன்பாக அருமையான நாடகத்தை நெறியாளுகை செய்து நடித்த அன்பரசி மற்றும் குழுவினருக்கு, நடம் குழுவினருக்கு நன்றியையும் வாழ்த்தையும் சொல்லணும். ஆக்சுவலாக அன்பரசிக்கிட்ட வந்து உண்மையிலுமே நான் வச்ச கோரிக்கை ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கற்றை மயிறு புத்தகம் படிச்சுட்டு ஃபோனை போட்டு இப்போ இதில் ஒரு 2 கதை இருக்குது, இந்த 2 கதையும் மெர்ச் பண்ணி ஒரு நாடகமாக பண்ணுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி எழுத்தாளர் அருள்மொழி எழுதின டைரிங்கிற புத்தகத்திலிருந்து சிந்தாமணி செல்வியின் டைரின்னு ஒரு நாடகம் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட அது 26 ஷோக்கு மேலே நடந்திருக்கு. இன்னும் சொல்ல போனால் ஒரு நாடகம் வந்து கையை கடிக்காமல் வருமானத்தை ஈட்டிய, என் கண்ணுக்கு முன்னாடி வருமானத்தை ஈட்டிய நாடகமாக வந்து சிந்தாமணி செல்வி இருந்துச்சு. அதோட அதுக்கான முதல் விதை போட்டது நான் தான் அப்படிங்கிறது எனக்கு இப்பயும் பெருமை இருக்குது. அதே மாதிரியே இப்போ ஒரு நாடகம் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன், அன்பு இந்த மாதிரி ஒரு புத்தகம் இருக்குது கையில் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். அவங்க இணையர் வசந்தன் வந்து இல்லைண்ணே நேரம் இல்லைண்ணே, அன்புக்கும் வந்து டேட் இல்லை, அவங்க இன்றைக்கி பயங்கர பிஸியான ஒரு நடிகர். அந்த புள்ளியில் வந்து ஓகே நாடகம் வேண்டான்ங்கிற முடிவுக்கு வந்துட்டு தான் இந்த நிகழ்ச்சியை வந்து ஃபஸ்ட்டு தொடங்கணும். இந்த நிகழ்ச்சிக்கு இப்படி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இப்படி ஒரு நிகழ்ச்சி பண்ணால் போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முதல் அழைப்புதல் சமூக வலைதளத்தில் போட்ட உடனே இல்லைண்ணே நான் ஒரு புக்கு படிச்சுட்டேன், ஒரு கதையை படித்தேன், இந்த நிகழ்ச்சியிலே இருக்குது, அருகில் பயணிக்கும் நிழல் புத்தகத்தில் இந்த ஒரு கதை வந்து எனக்கு ரொம்ப ஈர்ப்பாக இருக்குது, அதை நான் பண்ணட்டா அப்படின்னு. சரி நமக்கு என்ன கரும்பு தின்ன கூலியா, பண்ணு பார்த்துக்கலாம் அண்ணே ஸ்பான்சர்னு, அது பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த நாடகத்தையும் ரெடி பண்ணோம். நடம் குழுவினருக்கும் அன்பரசிக்கும் வாழ்த்துக்களும் நன்றியும். மற்றபடி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன். வணக்கம். இப்போ வந்து இனியன் எல்லாத்தையும் பேசிட்டாரு, அதனால நான் புத்தகம் சார்ந்து மட்டும்தான் பேசலான் இருக்கேன். இந்த புத்தக பேச்சில் நம்ம முதல் புத்தகமா அருகில் பயணிக்கும் நிழல், எழுத்தாளர் மதிமகள் அவர்களோட புத்தகத்தை பற்றி பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை பற்றின ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா வந்து நம்ம வாழ்க்கையே லைஃப் இஸ் ஆல் அபவுட் மொமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. உண்மையாலே நம்ம லைஃப் எல்லாமே வந்து ஒரு மொமெண்ட் தான், நம்ம வாழ்க்கையோட ஒரு தருணங்களானது. இந்த புத்தகத்தில் அவங்க எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த தருணங்கள் இருக்குல்ல, அதை வந்து மனித உறவுகளின் நுட்பமான ஒரு உணர்வுலாம் இருக்குல்ல,
சரி இதை வந்து சொல்ல முடியுமா, இதை வந்து ஒரு கதையாக்க முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த விஷயம் அந்த கதைகள் வந்து அந்த மாதிரி கதை இதெல்லாம் பேசுது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஓ இது கூட பேசலாமா அப்படின்ற மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, தோழர் அன்பரசி அவங்க வந்து இப்போ நடிச்ச கதை இருக்குல்ல, பாத்திரம் வந்து அவ்வளவு முக்கியமா அது பெண்களுக்கு அந்த சமையலறை கொடுக்குற ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அதை வந்து நீங்க படிக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்துன்னா அதே மாதிரி பேபி ஆஃப் கண்மணின்னு ஒரு இது எதை பத்தி அப்படின்னா வந்து, ஒண்ணு என்னன்னா குழந்தை பிறக்கலன்னா அது ஒரு பிரச்சனை, குழந்தை பிறந்தா அது ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை. ஆனா வந்து அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. அது வந்து ஒரு இன்குபேட்டர்ல வைக்கிற மாதிரி குழந்தையா இருக்கும்போது அந்த அந்த பெற்றோர்களுக்கான மன உளைச்சல் இருக்குல்ல, அதை வந்து அவங்க கதையா கொண்டு வந்திருந்தாங்க. அது அவ்வளவு அருமையா இருந்துச்சு படிக்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்க வந்து தேடி அதுல வந்து கொடுத்தது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு முக்கியமா வந்து அதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த தாலி இருக்கும்ல, நம்ம ஒரு அவங்களோட வீட்டிலோட ரொம்ப வறுமையான ஒரு விஷயத்துல, ஒரு வறுமையான ஒரு தருணத்துல விற்க எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் வித்தாச்சு. ஆனா கடைசியா என்ன இருக்குன்னா தாலி தான் இருக்கு. இப்ப இந்த தாலியை போய் அடகு வைக்கணும். இப்ப தாலினாலே ஒரே சென்டிமெண்ட் ஆயிரும், எல்லாருக்கும் ஒரே சென்டிமெண்ட் வந்துடும்ல. அப்ப அவங்க வந்து இந்த தாலியை போய் அடகு வைக்கிறதுக்காக கொடுக்கும்போது அவங்க அம்மா வந்து அதை தட்டி, இந்த மாதிரி உடஞ்ச தாலிதான் பிரச்சனை இல்லை, அப்படியே கொடுத்தாதான் பிரச்சனை, அதனால இதை உடைச்சிட்டு போய் கொடு, இதெல்லாம் ஒரு இதுவா அப்படின்ற மாதிரி ஒரு கதை அதுல இதுவாகுது. இது எல்லாமே எதுக்காக நான் இது எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னா, தயவு செஞ்சு அந்த புத்தகத்தை படிங்க. அந்த புத்தகத்தை பத்தி உரையாடுறதுக்காக எழுத்தாளர் ஆபேரி அவர்கள் இருக்கிறார். ஒற்றை மயில் புத்தகத்தோட எழுத்தாளர் அவங்க வேலை கிடைக்கும். நன்றி தோழர். இங்க என்ன மதிச்சு நீங்க பேசுங்கன்னு சொல்லி என்னை கூப்பிட்டதுக்காக மிக்க நன்றி. அப்பவே தோழர் அருள்மொழி அம்மா இங்க வந்திருப்பாங்கன்னு சொல்லியிருந்தீங்கன்னா நான் வந்திருக்க மாட்டேன். ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவங்க முன்னாடி என்ன பேச கூப்பிட்டுருக்கீங்க தோழர். உங்களுடைய பெரியாரிய பெண்ணிய சிந்தனைகள் அதுக்கான உரைகளை பார்த்து வளர்ந்தவரான, அதனால ஐம் so proud to be here in the same stage. இது தோழர் மதிமகள் உடைய புத்தகம் வந்து முதல் புத்தகம் மாதிரி இல்லை ஆக்சுவலி, பிகாஸ் I was able to relate to. நான் ஒரு கற்றை மயிர் வந்து என்னுடைய முதல் புத்தகம். மதிமகள் தோழருடைய முதல் புத்தகம் லான்ச் வீடியோஸ் நான் வந்து பார்க்கும் பொழுது தோழருடைய மனநிலையை என்னால் ரொம்பவே பொருத்தி பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு முன்னாடி நம்மளால எழுத முடியுமா, நம்ம எழுதுறது வந்து சரியா இருக்குமா, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்கிற ஒரு களத்துல நாம எழுதும்போது அது எல்லாரையும் போய் சேருமா, இந்த டாபிக்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய பேர் பேசிட்டாங்களே, இது திருப்பி நம்ம பேசணுமா, எழுதுனதுக்கு அப்புறம் ஒரு அயற்சி திருப்பி படிக்கும் பொழுது வந்து இதை நம்ம வெளியே கொண்டு வரணுமா, இந்த மாதிரி நிறைய மன போராட்டங்களோட சேர்த்துதான் நம்ம வந்து ஒரு புத்தகத்தை வெளியே கொண்டு வரோம். அந்த பட்சத்துல நீங்க இந்த புத்தகத்தை வெளியே கொண்டு வந்ததுக்காகவே மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நீங்க வந்து இன்னும் நிறைய எழுதணும், நம்ம நிறைய எழுத வேண்டிய நிறைய இருக்கு அப்படிங்கறத நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன். both of us, right? புத்தகம் அற்புதமா இருக்கு. எண்ணி 10 கதை. ஐ திங்க் இந்த மாதிரி சின்ன புக்கு 10 ஸ்டோரி, பட் நறுக்குன்னு இருக்கிற ஸ்டோரி வந்து பிகினர்ஸ்க்கு ரீட் பண்றதுக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாம ரீட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே வந்து புத்தகத்தோட சைஸ் அதோடைய கான்டென்ட்டை பார்த்து நம்ம வந்து ஒரு டயர்ட் ஆயிடுவோம். ஆனா இந்த மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்றது, புல்லட் கான்டென்ட் இருக்கிற மாதிரியான ஸ்டோரிஸ் வந்து ஐ திங்க் எல்லாருமே எளிதில் வாசிக்க வேண்டிய புத்தகமா பாக்குறேன். அந்த பட்சத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். அருகில் பயணிக்கும் நிழல். தலைப்புகள் எல்லாம் வந்து எக்ஸலண்டா கொடுத்திருக்காங்க. நட்சத்திரங்கள் சிரித்தன. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து 53 கொழுக்கட்டை. இந்த மாதிரி தலைப்புகள் ரொம்ப இன்ட்ரிகிங்கா இருக்கு நம்ம அதை படிக்கிறதுக்கு. உள்ள கான்டென்ட் வந்து நம்ம எல்லாராலையும் ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு கான்டென்ட், ஒவ்வொரு மேனாலையும் ஒவ்வொரு உமனாலையும் ரிலேட் பண்ணக்கூடிய கான்டென்ட். எவ்ரிடே நாம வந்து பெண்கள் கோ த்ரூ பண்ற கான்டென்ட். பட் அது ஏன் இன்னும் எழுதணும் அப்படின்னா, ஏற்கனவே இந்த கான்டென்ட்டை எழுதியிருந்தாலும் அது வந்து நிறைய ஆண்கள் எழுதியிருக்காங்க. பெண்கள் எழுதும் போதும் ஆண்களுடைய கண்ணோட்டத்தில் எழுதியிருக்காங்க. பெண்கள் எழுதும் போதும் இதை படிக்கிறவங்க வந்து ஜட்மெண்டெல்லாம் ஃபீல் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட்டை வந்து குறைச்சி எழுதியிருக்காங்க. ஆக இந்த கண்டென்ட்டை வந்து நம்ம வெளிப்படை தன்மையோட எதையுமே ஒளிவு மறைவு இல்லாம எழுத வேண்டிய முக்கியம் வந்து நமக்கு இருக்கு. அது நீங்க வந்து உங்க புத்தகத்துல நீங்க பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி அதற்காக.
இப்போ வந்து இந்த எனக்கு பிடிச்ச கதை அதுக்கு முன்னாடி ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இவங்க எதெல்லாம் பத்தி எழுதியிருக்காங்கன்றது. அதாவது ஒரு குடும்ப தலைவன் ஒரு ஆண் இல்லாத ஒரு வீட்டுல வந்து இன்னொரு ஆண் நுழையும் போது, வீட் மருமகனாவோ இல்ல வந்து ஒரு தாய் மாமனாவோ யாரா வந்து நுழையும் போது அந்த குடும்பத்துல நடக்கிற சிறுவர்களுக்கு மீது நடக்கிற ஒரு பெண்கள் மீது நடக்கிற அத்துமீறல்கள் பத்தி இவங்க எழுதியிருக்காங்க. அது இல்லாம 30வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு எழுதுறாங்க. அந்த 30வது நாள்ல இருக்கிற அந்த நாயகி வந்து ஒரு நல்ல குடும்பத்துல, அதாவது அன்பான பெற்றோர்கள், அன்பான அம்மா, அன்பான அப்பாவுடைய இருக்கிற ஒரு குடும்பத்துல இருந்து வராங்க. அவங்க வந்து போற இடத்துல வந்து அவங்க ஹஸ்பண்டும் நல்லா வச்சுக்கிறாங்க. ஆனா அவங்களுடைய அந்த மாமனார் மாமியார் வந்து அவங்க எப்போ குழந்தை பெற்றுக்குவேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ள கொண்டு வராங்க. அதாவது ஸ்ட்ரெஸ், இது தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம வளர்ற ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை புகுத்துற ஒரு நிலைமையில இந்த மாதிரி நம்ம புகுந்த வீடுகள் இருக்கிறத பத்தி அவங்க அதுல கொண்டு வராங்க. அப்புறம் வந்து அருகில் பயணிக்கும் நிழல், அந்த தலைப்பு, அந்த புத்தகத்துடைய தலைப்பு குறித்த அதே அந்த சிறுகதை வந்து அது எதுனா இது எல்லாராலையும் கனெக்ட் பண்ண முடியும். இதுல ஒரு அம்மா இருக்காங்க. அந்த அம்மா கூட அந்த பொண்ணு வந்து முதல்ல பஸ்ஸில் போறா. பஸ்ஸில் போகும்போது அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப என்ஜாயிங். ஏன்னா அம்மாவோட வெளியே போனது இல்லை, ஏன்னா அம்மா வெளியே வர்றது கிடையாது. அம்மாவோட முதல் முறையா பஸ்ல போறா. பஸ்ல போகும்போது ஷீ சோ ஹாப்பி. ஆனா அவங்க அம்மா எதுக்காக போறாங்கன்னா அவங்களுடைய மருத்துவம் பார்க்க, அவங்களுடைய உடல் உபாதைக்கான மருத்துவம் பார்க்கறதுக்காக தனியா போறாங்க. அது கூட அவங்க பொண்ணு வந்து துணைக்கு போறாங்க. அவங்க பெரிமெனோபாஸ், இந்த மாதவிடாய் நிறுத்தம் குறித்தான அந்த சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கு. அதை அந்த மேனேஜ்மெண்ட்டுக்காக போறாங்க. அந்த பொண்ணு இது கூட போறாங்க. அது வந்து எத்தகைய கட்டத்துல வந்து பெண்கள் வந்து வெளியே போறாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் அவங்களால ஒரு பஸ்ல ஏறி அந்த ஜன்னல் ஓரமா நின்று அந்த காத்து வாங்கிட்டு அதை ரசிக்க முடியுது. அவ்வளோ வழியிலையும் வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படிதான் கிடைக்குதுங்கிறது வந்து ரொம்ப அந்த குழந்தைக்கு ஹாப்பியா இருக்கு. அதை நம்ம படிக்கும் போது நமக்கு அவ்வளவு பரிதாபமா இருக்கு. பிகாஸ் அது ஒரு ரியாலிட்டி தான். ஈவன் எனக்கு நினைவு இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் என்னன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு டைஃபாய்டு, எங்க அம்மாக்கும் டைஃபாய்டு. நாங்க 2 பேர் தான் ஏறி நாங்க வந்து வேற ஒரு ஊருக்கு அட்மிட் ஆகிறதுக்காக போறோம். ஸோ ஒரு வீட்டுல வந்து பெண்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து அவங்களுடைய ஹெல்த் வந்து இந்த ஆண்கள் வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அது எந்த எக்ஸ்ட்ரீம் போகுது, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு மேலேயே அவங்களே தான் அவங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அந்த பொண்ணு வந்து இதை யோசிச்சு பாக்குறா. அந்த பொண்ணு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட என்ன இருக்குன்னா அவளோட எஜுகேஷனல் சர்டிபிகேட்ஸ் இருக்கு. அவ வந்து அவளோட வேலைக்கான இன்டர்வியூக்கு போறா. இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க அப்பாவோட போறா. அவங்க அப்பாவோட போகும்போது யோசிச்சு பாக்குறா. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி படிப்பை வந்து நீ விட்டுடாத, என்ன மாதிரி வீட்டுள்ள இருக்காம வேலைக்கு போன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. அதை நினைச்சு வந்து அவ வந்து ரெக்கலெக்ட் பண்றா. ஸோ இப்போ இந்த மாதிரியான கதைகள் ஏன் முக்கியமா இருக்குன்னா, ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கிறவங்களுடைய வாய்ஸ் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஏன்னா they know the harsh reality, the ground reality. எந்த அளவுக்கு வந்து அவங்க மேல நிகழ்த்துற கொடுமைகளை வந்து பேசக்கூடிய நிலைமையில அவங்களால தான் முடியும். அதாவது அவ்வளோ ஆனஸ்டா அவங்களால தான் முடியும். மற்ற எல்லா இடத்துல பார்த்தாலும் அதை வந்து நம்ம குளோரிஃபை தான் பண்றோம். இதுவே வந்து எங்க அம்மா இவ்வளோ உடம்பு கஷ்டத்துலயும் என்னோட வந்தாங்க, இவ்வளோ உடம்பு கஷ்டத்துலயும் அது பண்ணாங்க, மற்றவங்க எழுதும்போது அப்படிதான் இருக்கு. பட் பெண்கள் ஆனஸ்டா எழுதும்போது அதோடைய உண்மைகள் நம்மள ரொம்ப பாதிக்க வைக்குது. அப்புறம் வந்து எனக்கு பிடிச்ச கதை வந்து 53 கொழுக்கட்டை. 53 கொழுக்கட்டை வந்து ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கெட் அவுட் ஆஃப் இட். தோழர் சொன்ன மாதிரி வந்து நான் எழுத்துலகில் வந்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து குழந்தைகளுக்கு எழுதுறதுக்கு தான். ஏன்னா பெரியவங்களுக்கு எழுதி தேவையில்லை, நம்ம வந்து டைரக்டா வந்து குழந்தைங்களை தான் வந்து நம்ம டார்கெட் பண்ணணும்னு சொல்லிட்டு பெரியவங்கள்கிட்ட பேசணும். பெரியவங்கள்ட்ட பேசி அவங்கள வந்து நம்ம புரிஞ்சுக்க வச்சு அவங்களுடைய குழந்தைங்க கிட்ட அது போறதுக்கு பதிலாக டைரக்டா நம்ம வந்து சில்ட்ரன்ஸ்க்காக எழுத ஆரம்பிச்சிடலாம்னு சொல்லிட்டு தான் நான் எழுத ஆரம்பிச்சேன். ஸோ இந்த 53 கொழுக்கட்டையில வந்து மல்லிகான்றது ஒரு குழந்தை, ஒரு சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு வந்து அவளுடைய பார்வையில இருந்து அந்த வீட்டுடைய நிலவரத்தை வந்து எழுத்தாளர் வந்து சொல்றாங்க. அவ தூங்கி ஏஞ்சதும் பாதி தூக்கத்துல போறா, அவங்க அம்மாவை தேடி போறா. எங்க போறேன்னா கிச்சனுக்கு போறா. பாதி தூக்கத்துல அம்மா கிச்சன்ல வந்து அவங்களுடைய கிச்சன் வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது தூங்கி ஏஞ்சு அப்படியே நடக்கும்பொழுது அவங்க தாத்தாவும் அப்பாவும் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அண்ணன் சீக்கிரம் கிளம்பிட்டு இருக்கான், ஏன்னா அண்ணன் இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறான். இது வந்து ரொம்ப காமனா எல்லார் வீட்லயும் நடக்கிற ஒரு விஷயம். அம்மா கிச்சன்ல இருக்கிறாங்க, ஆண்கள் வந்து காலையில டீயோ காஃபியோ குடிச்சிட்டு வந்து பேப்பர் படிக்கிறதோ இல்லை இப்போ வந்து ஃபோன் நோண்டுறதோ
அப்புறம் வந்து அன்வெண்டட், அதாவது பசங்க வீட்டில் பசங்க இருந்தால் பசங்களும் பொண்ணுங்களும் இருந்தால் 2 பேரும் ஒரே ஸ்கூலில் போகிறாங்களான்னு பார்த்தா இருக்காது. சம்டைம்ஸ் இவங்க வந்து இங்கிலீஷ் மீடியமில் போவாங்க, இவங்களோட பெட்டர் ஸ்கூலில் போவாங்க, இவங்களை விட இவங்க அதிகமாக இவங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வளர்ப்பாங்க, பசங்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணி வளர்ப்பாங்க, பொண்ணுங்களை வந்து லைபிலிட்டியாக வளர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிதர்சனத்தை வந்து இவங்க வந்து இதில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூலில் படிக்கிறா, அந்த குழந்தைகள அந்த ஸ்கூலில் ஒரு பாட்டி இருக்காங்க. அந்த பாட்டி வந்து இந்த சின்ன சின்ன பொட்டலை வைக்கிற பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து கொழுக்கட்டை கொடுக்குறாங்க. அவளுக்கு பிடிச்சது அந்த சத்து மாவு கொழுக்கட்டை. அதை வந்து வாங்குறா, சாப்பிட்றா. சில நாள் வந்து அவகிட்ட காசு இல்லை. அந்த பாட்டி வந்து மற்ற குழந்தைங்க சாப்பிடும்போது இந்த குழந்தைக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா, அதனால இந்த குழந்தைக்கு கொடுக்குறாங்க. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் ஆயிடுது, ஒரு 5 ரூபா கடன் ஆயிடுது. அந்த 5 ரூபா கடன் வந்து ஸ்கூலில் பயங்கரமாக பேசப்படுது. அதனால ஹெட் மாஸ்டர்ஸ் கூப்பிட்டு திட்டுறாங்க, அந்த பாட்டியை கூப்பிட்டு திட்டுறாங்க. எல்லா சில்ட்ரனுக்கும் இவங்க ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் ஆயிட்டாங்க. இப்போ வந்து இந்த குழந்தைக்கு ரொம்ப எம்பாரசிங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த குழந்தை மறுபடியும் இந்த பிரச்சனையெல்லாம் கடனெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி திருப்பி ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போகும்போது மறுபடியும் அந்த கொழுக்கட்டையை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு அந்த குழந்தைக்கு வந்து எம்பாரசிங்காக இருக்கு. இந்த பாயிண்ட் வந்து நான் ரொம்ப கவனிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நம்ம குழந்தைக்கு, ஓகே கடன் வாங்குறது வந்து ஒரு அடல்ட் லைஃப்ல வந்து நம்ம அது சரியா ரீபே பண்ணுவோமா அதெல்லாம் யோசிச்சு வாங்குறது இப்போ நார்மலைஸ் ஆயிடுச்சு. ஆனா வந்து ஒரு காசு கொடுக்காம ஒரு விஷயம் வாங்கி திங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா மாத்தி அந்த குழந்தைய வந்து ட்ராமடைஸ் பண்ணி அந்த குழந்தைக்கு அந்த கொழுக்கட்டைக்கு பிடிக்காம போயிடுச்சு. அந்த கொழுக்கட்டைக்கு பதிலாக அந்த குழந்தை என்ன வாங்குதுன்னா துட்டு மிட்டாய் வாங்குது. உள்ளார காசு இருக்கிற மாதிரி ஒரு துட்டு மிட்டாய் வாங்குது. ஸோ இது எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, நம்ம குழந்தைகள் பத்தி நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு. நம்மளுடைய சின்ன வயசை பத்தி நாம நிறைய ரிகலெக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம வந்து கரெக்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை எல்லா அடல்ட்ஸ் கிட்டையும் இருக்கிறதா நான் பாக்குறேன். அதே மாதிரி இந்த ஒரு கான்செப்ட் எதெல்லாம் உங்க அடல்ட் கண்ணுக்கு வந்து தவறாக படுகிறதோ அதை நம்ம எது ரொம்ப அவசரப்பட்டு குழந்தைங்களை கரெக்ட் பண்ண போய் அவங்கள நம்ம ரொம்ப நெருக்குதல்ல உண்டாக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு தாட் வருது. ரொம்ப அற்புதமா இந்த ஸ்டோரி எழுதியிருக்கீங்க தோழர். அந்த ஒரு சின்ன குழந்தையோட பார்வையில அந்த உலகம் எப்படி மாறுது, அந்த குழந்தை எவ்வளவு இன்னசென்ட்டா ஒரு கொழுக்கட்டைக்கு ஆசைப்படுது, இவென்ச்சுவலி அந்த கொழுக்கட்டை மேல வெறுப்பு வந்து எப்படி அது வந்து அந்த துட்டு மிட்டாய்க்கு போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா எழுதியிருக்கீங்க. ஐ திங்க் பேரண்ட்ஸ் அண்ட் எவ்ரி அடல்ட் ஹேஸ் டு ரீட் தட் ஸ்டோரின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை வந்து இந்த கதாபாத்திரம் தான். தோழரை விட இது அற்புதமா வந்து என்னால சொல்லியிருக்க முடியாது. நீங்க 3 நாள் தான் எடுத்துக்கிட்டீங்கன்றது வந்து எனக்கு இன்னும் ஆச்சரியமா தான் இருக்கு. ரொம்ப ஒரு லைன் கூட மிஸ் ஆகாம அவ்வளோ அற்புதமா பண்ணி கொடுத்துட்டீங்க. ரொம்ப அற்புதமான நடிப்பு. அண்ட் ஃபார் த என்டையர் டீம் மை ஹார்ட்டி கங்க்ராட்ஸ். அது சமையலறைக்குள்ள ஒரு விதமா எப்படி நான் பாக்குறேன்னா, how lonely that woman should be to talk with the vessels. அந்த மாதிரி தான் நான் அதை பார்க்குறேன். யாருமே ஒரு பேச்சு துணைக்கு கூட ஆள் இல்லாம எப்பயுமே கிச்சன்லேயே புழங்கிட்டு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கற்பனை வந்துருக்குல்ல, அதுவுமே ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அண்ட் அதுக்கான வெளியே நீங்க கொடுத்துருக்கீங்க. அதுதான் கதைகள்ல இப்போ ரொம்ப மிஸ் ஆகுறது. என்னன்னா, நம்ம வந்து நிறைய சோகத்தை பிழிஞ்சு எழுதுறோமே ஒழிய அந்த சோகத்துலேருந்து ஒரு வெளியே வரணும் இல்லையா, அந்த எக்ஸிட்டை நீங்க வந்து அதை கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் தட் ஹஸ் பியூட்டிஃபுல்லி கம்ப்ளீட்டட் த ஸ்டோரி. நான் இதுக்கு மேலே பேசினா நிறைய ஸ்பாய்லர்ஸ் கொடுத்துருவேன். அதனால நிச்சயமா வந்து புத்தகத்தை வாங்கி படிங்க. ரொம்ப முக்கியமான புத்தகம், ரொம்ப எளிதில் படித்து முடிக்கக்கூடிய புத்தகம். பிகினர்ஸ், இன்டர்மீடியட்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கூடிய புத்தகம். நிச்சயமா வாங்கி படிங்க. தோழர் நீங்க இன்னும் நிறைய எழுதணும். 100% சொல்றேன், நீங்க நிறைய எழுதணும். வாழ்த்துக்கள் தோழர். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எனக்கு வந்து அந்த கொழுக்கட்டை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா வந்து அன்னைக்கு தான் வந்து என்னாச்சுன்னா, நான் பார்க்குக்கு போனேன். ஒரு பாட்டி வந்து சுண்டல் வாங்கிக்க சொன்னாங்க. என்கிட்ட சுத்தமாக காசே இல்லை. நான் அந்த பாட்டிக்கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். இல்லை வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு நான் வேற காசு கொடுக்காம சுண்டல் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த கதையை வந்து படிச்சுட்டேன். எனக்கே மன உளைச்சலாம் ஆயிடுச்சு. ஐயோ காசு கொடுக்காம வாங்கிட்டு வந்துட்டோமே. ஆனால் அவங்க வந்து பிறந்தனுமே நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் அந்த கதை வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துச்சுன்னு இப்போ சொல்லிட்டு விரும்புகிறேன். அடுத்த புத்தகமாக ஒரு கற்றை மயிர் எழுதியது எழுத்தாளர் ஆபேரி. இந்த புத்தகத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, இப்போ ஒரு கதை எடுத்துட்டா, ஒரு கதை நம்ம எடுப்போம், எல்லாத்துக்குமே நம்ம ஒரு படம் பார்ப்போம், கதை கேட்போம், எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து எல்லா கதைக்குமே கிளைமேக்ஸ் இப்படி இருந்தால் செம்மையாக இருக்கும், இந்த முடிவு இருந்தால் ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு நினைப்போம்ல. அந்த மாதிரி யதார்த்தமான கிளைமேக்ஸ் தான் அது கிடையாது. யதார்த்தம் அது நடக்காது. நடக்க வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை வந்து நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல.
அந்த மாதிரி எல்லா கதைகளுக்கும் ஒரு முடிவு அவங்க அந்த புத்தகத்தை வச்சிருப்பாங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கூட்டுப்புழு வந்து முக்கியமா எதை பத்தி பேசுது அப்படின்னா, உடல் ரீதியாக ஆணாக பிறந்து அவங்க பெண்ணா உணர்ந்து அவங்க எப்படி அவங்க லைஃப்பை வந்து அவர் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு, அவர் எப்படி அந்த லைஃப்பை லீட் பண்றாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இதை என்னால சிந்திக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த உணர்வை அந்த கதை வந்து ரொம்ப அழகா பேசு பொருளானது. அது மட்டும் இல்லாம அதை வந்து மற்றவங்க எல்லாரும் அங்கீகரிச்சாங்க. அதுதான் அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கதையா நான் பார்க்கறேன்.